கேரளா நீதிமன்றத்துல வழக்கு தாக்கல் செய்யப்பட்டும் கப்பல் நிறுவனத்திலிருந்து 1200 கோடிக்கு மேல பணத்தை வாங்கிட்டாங்க. அதுல 350 கோடி ரூபாய் பணம் அந்த மக்கள் பாதிக்கப்பட்ட அந்த கடற்கரை ஓரத்துல அந்த எண்ணெய் பொருட்கள், அந்த குரூடாய்கள், அந்த பிளாஸ்டிக் எல்லாத்தையும் அள்ளுவதற்காக செலவு கேரளா அரசு அறிவிச்சது 350 கோடி. அதே மாதிரி அந்த மீனவர்களுக்கு இழப்பீடா கேட்டது 500 கோடி. அது மட்டும் இல்லாம கேரளா அரசு கேட்டது 9000 கோடி. அதுல இப்போதைக்கு நீதிமன்றம் 1300 கோடி ரூபாய் இப்ப கேரளா ஹைகோர்ட்டுக்கு வாங்கி கொடுத்துருச்சு. அந்த பாதிப்பு அடைஞ்ச உடனே அங்க விழிஞ்சம் துறைமுகத்துல இருந்து கன்னியாகுமரிக்கு அந்த கண்டெய்னர் விளக்க ஆரம்பிச்சு. அதுக்கப்புறம் கன்னியாகுமரி, தூத்துக்குடியை தாண்டி நீங்க பாத்தீங்களாங்க அப்படியே மூக்கயிறு, சாயல்குடி, ராமேஸ்வரம், தனுஷ்கோடி, தொண்டி வர அது பாதிப்பு, கடுமையான பாதிப்பு, இலங்கை வர பாதிப்பு ஏற்பட்டு. அப்ப நீங்க பாத்தீங்களாங்க அந்த கழிவுகள், அந்த முந்திரி கொட்டை, அந்த குரூட் ஆயில், அந்த எண்ணெய், டீசல், அந்த பெட்ரோல், கடல் வளம் முழுக்க பாதிக்கப்பட்டுச்சு ஒத்த கப்பல்னால. ஆனா தமிழ்நாடு அரசு கன்னியாகுமரியிலையும் அந்த கண்டெய்னர் ஒதுங்கப்பட்டு பாதிப்பு ஏற்பட்டது, தூத்துக்குடியிலேயே இந்த பாதிப்பு ஏற்பட்டது. ஆனா தமிழ்நாடு அரசுடைய மீன்வளத்துறையோ இல்ல கோஸ்டல் கார்டோ ஒண்ணுமே பண்ணலங்க. எங்க அண்ணன் சீமான் தான் அடிக்கடி சொல்லுவார், நல்ல ஆத்தாளுக்கு அப்பனுக்கும் பிறந்தவன் கேரளாவை ஆள்றான், உடனே தேசிய பேரிடர் மேலாண்மையை அறிவிச்சிருக்கான். அறிவிச்சது மட்டும் இல்லாம அந்த நிறுவனத்தை கைப்பற்றி அந்த கப்பலை கையகப்படுத்தி வழக்கு தொடுத்து அது சம்பந்தமா நாங்க ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். விரைவில் அந்த வழக்கு நாங்க தாக்கல் பண்ணுவோம். ஆனா மாவட்ட நிர்வாகம், தமிழ்நாடு அரசு கடல்ல என்ன நடந்தாலும் பரவாயில்ல, எவன் வேணாலும் குப்பையை கூட்டிட்டு போலாம், கடல் தான்டா நம்முடைய இதயம், கடல் தான் நம்முடைய நுரையீரல் பாதிப்படைஞ்சிச்சுனாக்கு இங்க ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒட்டுமொத்த பிளாஸ்டிக் கழிவுகளும் பல லட்சம் டன் ஆயில்களும் கொட்டி மிதக்கக்கூடிய இடம் அந்த கடலை தான் ஆகுது. அதனாலதான் கடல்ல பழைய கப்பல் மூலம் வெளிநாட்டுல தேக்கி வைக்கக்கூடிய குரூட் ஆயில்கள் அது கொட்டும் தளமா தமிழ்நாடு கடற்கரை உருவெடுத்துக்கிட்டு இருக்குது. அதை தமிழ்நாடு அரசு விழித்து கொண்டு வரக்கூடிய கப்பலை பரிசோதனை செய்து நம்முடைய தமிழ்நாடு கடல் வளத்தை பாதிக்கப்படாத வகையில் நீங்கள் திட்டங்கள் நிறைவேற்றி முழுக்க கடல் வளத்தை பேணி பாதுகாக்க வேண்டும் என்று வேண்டி விரும்பி கேட்டுக்கிறேன். அப்படி இல்லைன்னா கருப்பு அங்கி களம் கண்டு மீண்டும் கடலோர மேலாண்மை பேரிடர் அமைப்பதற்கு குரல் கொடுக்கும். அது மட்டும் இல்ல, தமிழ்நாட்டில் பாதிப்பு ஏற்பட்ட கடற்கரை கிராமங்களுக்கு வழக்கு தொடுத்து நிவாரணம் பெற்றுக் கொடுக்கும். அங்க ஒரு அரசு இயங்குது, இங்க ஒத்தால் நாங்க இயங்குவோம். எங்க அண்ணன் செந்தமிழன் சீமான் தலைமையில நிச்சயமா சொல்றோம், மீண்டும் கடல் வளத்தை பாதுகாப்போம், இயற்கை வளத்தை பேணுவோம். நன்றி, வணக்கம். இது போல விஷயங்களை மீண்டும் உங்களுக்கு நாங்க தெரியப்படுத்தி இன்னும் சட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்னா எங்களோட இன்ஸ்டாகிராம் பேஜை மாதிரி மிக தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறோம்.